நான் ஒரு வாட்டி ஹோட்டலில் சாப்பிட போகும்போது நான் பார்த்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் பகிரணும் அப்படின்னு பார்த்தேன். இது ரொம்ப முக்கியமும் கூட. உங்களோட குழந்தைக்காக நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது ஒரு மெனு கார்டு எடுத்து வச்சு அவங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவும் ஆர்டர் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்டது போக அந்த மீதி இருக்கிற ஆறி போன சாப்பாடை ரொம்ப சந்தோஷமா என் குழந்தை இந்த உணவு சாப்பிட்டுச்சு, மீதி இருந்தது எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு வெயிட் பண்ணி உங்க ஆர்டரே பண்ணாம இருக்கிற ஒரு ஃபேமிலியா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான பதிவு தான். இது முற்றிலும் தவறான ஒரு கண்ணோட்டம். இது வந்து பெற்றோர் மத்தியில இருந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு ராங் மெசேஜ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்றதுக்காக இந்த பதிவு. நான் பார்த்த கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஒரு 4 பேர் இருந்தாங்க அந்த ஃபேமிலியில. 4 பேரும் ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணாங்க. கரெக்டா அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு உணவு. ஆனா அங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 குழந்தைங்களுக்கும் 4 டிஷ் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச 4 டிஷ். அப்பாவும் அம்மாவும் எந்த டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணல, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சாப்பாடு வந்துச்சு. சாப்பாடு வந்த அப்புறம் அந்த குழந்தைக்கு ஊட்டுறதுலயே அவங்களோட கவனம் ஃபுல்லா போச்சு. அந்த குழந்தை ஓரளவுக்கு சாப்பிட்டுச்சு, சாப்பிடல, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அந்த முச்சம் வரப்போ ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆறி போன சாப்பாடை இவங்க 2 பேரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷேர் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி முடியாம கொஞ்சம் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட குழந்தைகளுக்கு சாய்ஸ் கொடுக்கலாம், ஆனா எல்லாமே அவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு பதிவை அந்த மைண்ட்ல போய் ஏத்தும் போது நாளைக்கு அந்த ஷேரிங் ஆஃப் ஃபுட்ன்றது அவங்களுக்கு வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ரைஸ் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தைக்கு பிடிச்ச உணவு ஒன்று ஆர்டர் பண்ணுங்க, அதுக்கான கிரேவி ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச உணவு ஆர்டர் பண்ணுங்க. அதை அந்த குழந்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்க அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணுங்க, இல்ல அந்த குழந்தை உங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கன்சென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச உணவு ஆர்டர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன அளவு சாப்பிடுமோ அந்த அளவை எடுத்து வைங்க. இந்த பதிவு வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெற்றோரோட காமன் மைண்ட் செட் என்னன்னா, குழந்தை வயிறு ஃபுல்லா சாப்பிடணும், என் குழந்தை நிறைய பன்னீர் போட்டு சாப்பிடட்டும், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்ல எனக்கு வெறும் சாதம் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு தியாக மனப்பான்மை எடுத்துட்டு வர்றது தப்பு கிடையாது. குழந்தைக்கு நல்லது நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வளர வளர அந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டா, எனக்கு பின்னாடி தான் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட். அது ஒரு சிப்ளிங், அதோட அக்காவா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அவங்களுக்கு அது வர ஆரம்பிக்குது. எனக்கு போக தான் எல்லாரும் எடுத்துக்கணும். எனக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு குடும்பமா போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா, அதுக்கு பிடிச்சிருக்க மெயின் கோர்ஸ், அதுக்கு பிடிச்சிருக்க சூப்பு, அதுக்கு பிடிச்சிருக்கிற ஸ்டார்டர்ஸ், இதுதான் கண்டிப்பா ஆர்டர் பண்ணும். இல்லடா அந்த குழந்தைக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணலாம், ஷேரிங் பண்ணலாம்னா அப்ப அது கேட்காது. ஏன் கேட்காதுன்னா, நீங்க அப்படி பழகவே இல்லை. ஸோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபுட்டுன்னு போகும்போது ஒரு வீட்டுல சமைக்கிற சாப்பாடா இருந்தா கூட இந்த ஒரு உணவு கட்டுப்பாடும் இந்த ஒரு உணவு கண்டிஷனிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இன்கேஸ் நீங்க வந்து தோசை பண்றீங்க, இல்ல இட்லி பண்றீங்க, சாம்பார் பண்றீங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கூட கெஸ்ட் வராங்க, 2-3 ஐட்டம் பண்றீங்க, இல்ல உங்க வீட்லயே ஒரு 2-3 ஐட்டம் எல்லாரும் சமைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அந்த குழந்தைக்கு பிடிச்ச உணவு ஒரு பக்கம் பண்ணிட்டு, நீ உங்களுக்கு பிடிச்ச உணவு ஒரு பக்கம் பண்ணிட்டு, அதை ஹெல்த்தி டயட்டிங் கொஞ்சம் சாப்பிடணும், அதுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடணும், பிடிக்காத உணவும் அதை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கணும். அந்த அளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஞாபகம் வச்சுங்க, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு தியாகம் கிடையாது, அந்த குழந்தைக்கு நீங்க பண்ற தப்பான ஒரு வழிகாட்டல். இதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. அடுத்த வாட்டி ஹோட்டலுக்கு போகும்போது இந்த ஒரு காம்ப்ரமைஸ்ல எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. உங்களோட உணவும் நல்லா இருக்கும், சூடாகவும் இருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, குழந்தையும் புதுவாக ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் லிசனிங். இது உங்கள் டாக்டர் பிரபு.